சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தன்னை யார் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சிம்ம ராசிக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு. எந்த இடத்துல உட்காந்தாலும் அப்படி சிம்ம சொப்பனத்தில் உட்காந்தாதான் உட்காருவேன் அப்படிங்கிற தாட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. சாதாரண சேரில் சார் இருக்கட்டும் சார், நிற்க கூட செய்கிறேன் சார், நீங்கள் உட்காருங்க சார் சொல்லி விட்டு கொடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. இப்போ உங்களுக்கான சிம்மாசனம் காத்திருக்கு. அதே போல நம்மளுடைய சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு. மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்கு, ரொம்ப லேட் ஆகுது. எங்க வரன்னு பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணம் தடை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா பழசெல்லாம் கழிச்சிருங்க, பழசெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதம் ஆவணி மாதத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரத்துல நீங்க போய் என்ட்ரி பண்ணீங்கன்னா, அதாவது யார்ட்டையாச்சும் வரன் கொடுக்க வேண்டிய பேப்பரை பலவடியும் அலைன்ஸ்க்குரிய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ள உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்க கண்டுபிடிக்கும். இந்த உலகம் ஒரு மாயை. உங்க கூட உள்ள அத்தனை பேருமே உங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் உங்களை பயன்படுத்துறாங்க. அந்த பொருளாக நீங்க இருக்க போறீங்களா இல்ல சிம்ம ராசிக்காரர்களாக இருக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் உறுதி பண்ணணுங்க. உங்களுக்குரிய வில் பவர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை ஒரு ஆள் கூட சீண்ட முடியாது. உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டின் சிறப்புகள் என்ன, இந்த ஆவணி மாதத்தில் உள்ள சிறப்புகளும், இந்த ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரக்காரர்கள் 12 ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தன்னை யார் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சிம்ம ராசிக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு. எந்த இடத்துல உட்காந்தாலும் அப்படி சிம்ம சொப்பனத்தில் உட்காந்தாதான் உட்காருவேன் அப்படிங்கிற தாட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. சாதாரண சேரில் சார் இருக்கட்டும் சார், நிற்க கூட செய்கிறேன் சார், நீங்கள் உட்காருங்க சார் சொல்லி விட்டு கொடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. இப்போ உங்களுக்கான சிம்மாசனம் காத்திருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் காத்திருக்கு. அந்த அங்கீகாரம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையுடன் ஒரு மன மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்படுது. நீங்கள் போராட்டம், நிறைய பிரச்சனை இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அப்படியே ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுங்க. சூரியன், உங்களுடைய ராசியின் அதிபதி சூரியனே உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். யாருக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சி வேணும்னு நினைக்காங்களோ அனைவருமே இந்த ஆவணி மாதத்தில் ஒரு இயக்கம் உருவாக்கலாம், ஒரு செயல்பாடை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது. மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்கு, ரொம்ப லேட் ஆகுது. எங்கே வரன்னு பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணம் தடை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பழசெல்லாம் கழிச்சிருங்க, பழசெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதம் ஆவணி மாதத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரத்தில் நீங்கள் போய் என்ட்ரி பண்ணிங்கன்னா, அதாவது யார்ட்டையாச்சும் வரன் கொடுக்க வேண்டிய பேப்பரை பலவடியும் அலைன்ஸ்க்குரிய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கான வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான செயல்பாடையும் கண்டுபிடிச்சிடலாம். இது உறுதியாக நடக்குமா? திருமணம் உறுதியாக நடந்துடுமா? இது எப்படி நான் முழுமையாக, நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே 20% தான் சொல்லுவீங்க, இது முழுமையாக 100% அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கார். சனி பகவான் சுய ஜாதகத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருந்தால் உறுதியாக திருமண பாக்கியம் ஏற்படும், உறுதியாக சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சொல்ல முடியும். இதில் ஃபஸ்ட் மேரேஜ் முடித்து திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்தித்தேன், இப்போ போராட்டம், ஏன்டா கல்யாணம் முடித்தோம், கல்யாண வாழ்க்கையே போலிதானோ அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் போயிட்டேன், எனக்கு திருமணமே வேண்டாங்க, செகண்ட் மேரேஜே வேண்டாங்க அப்படின்னு நினைக்கிற
நம்முடைய சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, எப்படா 2வது திருமணம் முடியும், ஃபஸ்ட் மேரேஜில் தான் லைஃப்பை தொலைச்சிட்டோம், ஓகேவா, இப்போ 2வது மேரேஜ் கிடைக்குமா, கிடைச்சா தன்னுடைய வாழ்க்கையை வந்து பயணிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய சிம்மராசினிகளாக இருந்தாலும் சரி, உறுதியாக 2வது திருமணத்துக்கான முயற்சிக்குரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிரக அமைப்பில் இயங்குது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். நீங்கள் எங்கே ஒரு மைனஸ் ஆவீங்க அப்படின்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடன் இருக்கிற சக தோழர்களுக்கு நீங்கள் எப்போ உங்களுடைய ரியலான கேரக்டரை விட்டு கொடுத்தீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிங்க. இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் ஒரு மாயை. இந்த உலகம் ஒரு மாயை. உங்கள் கூட உள்ள அத்தனை பேருமே உங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் உங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த பொருளாக நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லை சிம்ம ராசிக்காரர்களாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் உறுதி பண்ணணுங்க. உங்களுக்குரிய வில் பவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை ஒரு ஆள் கூட சீண்ட முடியாது. நீங்கள் மற்றவங்களுடைய கேரக்டரை போய் புரிய போகும்போது தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அவங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அன்பு உண்மையோ பாசம் உண்மையோ சொல்லி போய் நீங்கள் லாக்காகாமல் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய லெவல் வேறு லெவல். அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசியில் யாரெல்லாம் காதல் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிங்களோ அவங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் திருமணத்தில் ஒரு வெற்றி உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு, உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்களும் நல்லா கிடைக்குது. இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது. நம்மளுடைய சிம்ம ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் எப்பொழுதும் முதன்மையான பெண்ணாக உருவாக வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய அத்தனை விதமான உழைப்புக்கும் உங்களுடைய அத்தனை விதமான ஒரு செயல்பாடுகளுக்கும் ஒரு வெற்றி கிடைக்க போகுது. சிம்ம ராசியில் பொதுவாகவே பிறந்த நம்முடைய அன்பு சகோதரிகளுக்கு திருமண வாழ்க்கையில் மாமனார் மாமியால் நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. என்ன நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு கண்ணாடினா அவங்க ஆப்போசிட் கண்ணாடி. உங்களை இயக்கணுங்கிறத அவங்க முடிவெடுப்பாங்க, நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் முடிவெடுப்பீங்க. இந்த டாமினேஷன் எப்பொழுதுமே இருக்கும். இது சில நபர்களுக்கு அதிகமாக இருக்கும், சில நபர்களுக்கு கம்மியாக இருக்கும், ஓகேவா. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்கள் மூலமாக அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட போகுது. ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் அவங்களுடைய குடும்பத்தையே வெளியே கொண்டு வர போகிறீங்க. அப்போ இந்த மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்களுமே உங்களுக்கு மதிப்பு அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு, உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவு கடந்த அன்பு வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்பட போது. நம்முடைய சிம்மராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற போகிறீங்க. லைஃப்பில் இதான் லைஃப், நான் நினச்சேன் படித்தேன் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய மாணவ செல்வங்கள் உறுதியாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய அங்கீகாரம் உங்கள் கையில். நேர்களே, தற்போது வரை ஆவணி மாதத்தின் சிறப்பான பலன்கள், உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம். நம்மளுடைய சேனலில் போட்ட அத்தனை விதமான பதிவுகளும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வீடியோ வந்தோடனே நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கீங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், என்னால் இந்த கிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தியினால் நான் உங்களுக்கு 20% சொல்கிறதுக்கான பாக்கியம் ராசி பலனில் கிடச்சிருக்கு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். அதனுடைய அத்தனை விதமான செயல்பாடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜாதகமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கவங்க கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் கட்டாயமாக என்ன பண்ணலாம், ஒரு முன்ன பின்ன நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன், ஓகேவா. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போகிறோம்னா இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாருங்கிற நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அதுக்கான பதிலை கொடுத்துரும்.
இதை டெஸ்ட் பண்ணுவோம்னு நினச்சி வந்தீங்கன்னா டெஸ்டிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரகம் இயக்கும். இதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுன்னு எனக்கு கருமா இருந்தால் தான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்வீங்க. ஏன்னா எல்லா ஜாதத்தையும் பார்க்குறாங்க நான் எனக்கு நேரமும் கிடையாது. 24 மணி நேரம் தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். பார்க்குற 1,00,000 பேர் பார்க்குறீங்கன்னா 1,00,000 பேருக்கு நான் ஜாதகம் பார்த்துட முடியுமா? முடியாது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் என்னுடைய சுய ஜாதகமும் கர்ம அடிப்படையில் தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லணும்னா, இவனுக்கான பதில் சொல்லு, இவனுக்கான இந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையை பற்றி நீ எடுத்து சொல்லு, நான் உனக்கு அதுக்கான துணை இருக்கேன்னு சொல்லி கொடுக்கும். அப்படி யாருக்கெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்குதோ அத்தனை நபர்களுமே தொடர்பு கொள்கிறீங்க, இனிமேல் தொடர்பு கொள்ளுவீங்க எங்கள் நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த வீடியோ பதிவை உங்களுடைய பொன்னான நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி அதற்கான நேரத்தை கொடுத்ததுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் மனதார என்னுடைய மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.